அனைவருக்கும் வணக்கம். ஏகதந்தாய விக்னமே வக்கரதந்தாய திமஹி தன்னோ தந்தி பிரதிதேது. கடகராசிக்கு இந்த வாரத்துக்கு உண்டான பலம் 5/7/2026 முதல் 11/7/2026 வரைக்கும் உண்டான கடகராசிக்கு எத்தகைய பலன் அமையுது, இந்த வாரத்துக்கு உண்டான என்னென்ன செய்யணும் பார்ப்போம். அது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். அற்புதமான காலகட்டம் கடகராசி அன்பர்களுக்கு, நன்மைகளே நடக்கும். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி லாபத்தில் இயங்கும் போது அனைத்து துறையிலும் உங்களை வெற்றி பெற வைப்பார். சொல்லுவோம், பொதுவாகவே ஜோதிடத்தில் ஒரு கிரகம் வழி கொடுத்தாலே அனைத்து கிரகத்தை தாண்டி அது வேலை செய்யும் சொல்லுவோம். அப்போ செவ்வாய் லாபத்தில் இயங்கும் போது 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருப்பதால் அனைத்து தடைகள் விலகும். இப்போ சூரியன் 12இல் மறைஞ்சிருக்கிறார், புத பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். புதன் சூரியன் பலன் இல்லை, ஜென்ம குரு, ஜென்மத்தில் சுக்கிரன், அப்போ அதுவும் பலன் கொடுக்காது. சனி பகவான் 9ஆம் இடத்துல நல்ல தருணம், ராகு பகவான் 8ஆம் இடத்துல அஷ்டம ஸ்தானத்துல இருக்கிறார் ராகு. அப்ப ராகு பலனும் கிடையாது. ராகு தேசி நடக்கிற ராகு புத்தி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் எந்த விதமான பலனை அடைய முடியாது. இருப்பினும் இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான் சனி பகவான்கள் உறுதுணையாக இருந்து வரக்கூடிய காலகட்டங்கிறதுனால குடும்பத்தில் மன மகிழ்ச்சி, வேலை வாய்ப்பு தேடி வரக்கூடிய காலம். நீங்க எந்த விதமான வேலையாக இருந்தாலும் தேடி 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 சென்ற காலம் போய் உங்களுக்கு தேடி வரும். அது முழுமையாக உடனே பயன்படுத்திங்க. பெரிய நிறுவனத்தை நம்ம வேலை தேடணும், ஆனால் ஒரு சிறு நிறுவனத்துல தான் நம்மளுக்கு வேலை கிடைச்சிருன்னா இந்த தருணத்துல அது மட்டும் தக்க வைத்துக் கொள்ளணும். அந்த இடம்தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கொஞ்சம் தன்முனைப்போட இருக்கக்கூடாது. இந்த கடகராசி கிடைத்த வேலை செவனே செய்து முடிப்போம், அதன் பின்பு பெரிய நிறுவனத்தை நம்ம நாடலாம் அப்படிங்கிறத போயிடணும். ஏன்னா மொத்த கிரகம் பலன் குறைவாகவே உள்ளது, குருவும் பலன் இல்லை. சூரிய பகவான் குடும்பஸ்தான தனம், வாக்கு குடும்பஸ்தானம் 12ஆம் இடத்துல விரயம், அப்போ தனத்தை கொடுக்க மாட்டார். அப்போ நம்ம 1000 ரூபாய் தேடி ஒரு உத்தியோகத்துக்கு நம்ம தயாராக இருந்தக்கூடிய காலம் போய் 500 ரூபாயிலிருந்து 600 ரூபாய்க்குள்ளதான் நம்ம உத்தியோகம் கிடைச்சிருக்கணும். அதை பயன்படுத்திக்கணும். வந்த வரைக்கும் லாபங்கிறது. அதனால கொஞ்சம் நன்மதிப்பு வரக்கூடிய தன்மை, புதிய வாய்ப்பு தேடி வரக்கூடிய காலம். புதிய வாய்ப்பு தேடி வந்தாலும் குறைவான வாய்ப்பாகவே இருக்கும். ஆகவே இந்த தருணத்தில் பொருளாதார சிக்கல் தவிர்ப்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு தருணமாக அமையும். ஆகவே இந்த வாரத்தில் தொழில், உத்தியோகம் பொதுவாகவே நல்ல ஒரு அருமையான தருணமாக இருக்கும். உங்களுக்கு என்ன வேணும்? நீண்ட கால பயணம், நீண்ட காலமாக எனக்கு ஒரு ஆசை நிறைவேறுமான சற்று தாமதமாகும். இருப்பினும் உங்களுக்கு நிறைவேறத்துக்கு உண்டான மார்க்கம் உங்களுக்கு கண் முன்னாடி நிற்கும், ஆனால் நிறைவேற்றி கொள்ள முடியாது. என்னுடைய எதிர்கால ஆசை இதுதான், என்னுடைய எதிர்கால திட்டம் இதுதான் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு மனதிலே ஓடினாலும் நிறைவேறாமலே பண்ணிடும். ஆகவே உங்களுடைய கர்மாவுடைய உங்களுடைய தோஷத்துண்டான தன்மை, உங்கள் ஜாதக ரீதியில் இருக்கக்கூடிய குறைபாடு சரி செய்து கொள்வது சிறந்தது. புதிய முதலீடு, புதிய வியாபாரம், மற்ற ஒப்பந்தங்கள் லாபம் தேடித்தரும். அந்த புதிய ஒப்பந்தங்கள், புதிய லாபம், புதிய வேலை எல்லாமே உங்களுக்கு லாபத்தை நோக்கி வரும். ஆனால் இதே போல் நீங்க அடுத்த இடத்துல முதலீடு செய்யாமல் இருப்பது சிறந்தது. தன ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சூரியன் 12இல் மறைவதால் நீங்கள் முதலீடு ஈட்டலாம், நீங்கள் முதலீடு மட்டும் செய்யாமல் இருப்பது சிறந்தது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெற வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. பொதுவாகவே இந்த கடகராசி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, ஒரு குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு குழந்தை நல்ல நாமகரணம் ஓட்டுறோம், திருமணம் செய்து வைக்கிறோம், நிச்சயதார்த்தம் செய்கிறோம், ஒரு குழந்தை இருக்குது, வயசு வந்துச்சுன்னா நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி, செலிப்ரேஷன், அதே போல் வெளியூர் சென்று வரக்கூடிய தன்மை அனைத்தும் கொடுக்கும். அதனால உங்களுக்கு குடும்பத்தில் உறவினர் நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு,
உறவினர் வீட்டிலெல்லாம் சென்று வர்றது அல்லது உங்கள் உறவினர் உங்கள் வீட்டுக்கு வந்து செல்வது, அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பதால் உறவு மூலமாக உங்களுக்கு ஒரு சிறு சிறு ஆறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். கணவன் மனைவிக்குண்டான இருந்து வந்த கருத்து வேறுபாடு, சிறு சிறு கருத்து வேறுபாடு வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே இதில் கொஞ்சம் கவனமாக இருந்து வரணும். கணவன் மனைவி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமை, நிதானித்து செயலாற்ற வேண்டிய காலம். ஆகவே வேறுபாடு இல்லாமல் நடந்து கொள்ளணும். நம்முடைய குறை அடுத்தவன்கிட்ட சொல்லக்கூடாது. அடுத்தவனுடைய குறை நம்ம கேட்டுக்கணும். நம்மளுக்கு அதிகமாக குறை இருக்குன்னு எக்காரணம்னு ஆண் பெண் இருபாலரும் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அடுத்த நபர்கிட்ட போய் நீங்கள் இது போய் சொல்லிக்காமல் இருப்பதே சிறந்தது. நண்பர் ஆயிடுச்சே, நீண்ட கால நண்பர்னா நம்ம போய் சொல்லக்கூடாது. அதனால நம்ம குடும்ப கௌரவம் கெட்டு போகும். நம்ம குடும்ப கௌரவம் கெட்டு போகக்கூடாது. நம்ம குடும்ப மானத்தை நம்ம சரியான முறையில் வைத்துக் கொள்ளணும்னு சில பேர் நினைப்பாங்க. அதான் கௌரவம். அந்த கௌரவத்தை கட்டி காக்க பொறுமை தான் நம்மளுக்கு தேவை. அதனால கணவன் மனைவி இருபாலும் குடும்பத்துண்டான அந்த ரகசியம் வெளியில சொல்லிக்காமல் இருப்பதே சிறந்தது. பிள்ளைங்க படிக்கல, கணவன் அடங்கலை, பிள்ளைங்க படிக்கல, மனைவி அடங்கலை, இதெல்லாம் வெளியில சொல்ல, நமக்குள்ளேயே அது பேசி சமாதானம் செய்து கொள்வதே சிறந்தது. இத்தனை குறைபாடால் மன அழுத்தம் உங்களுக்கு உருவாகும், மன அமைதி கெடுக்கும். அவை இந்த உடல் ரீதி ஆன்மீக ரீதியாகவே இந்த உடலை நீங்கள் சரி செய்து கொள்ளணும். சீராக இருப்பதால் சிறு சிறு உபாதையால் இறைவனை சார்ந்து வழிபாடு செய்து வரும்போது கொஞ்சம் ஊக்கத்தன்மை கொடுக்கும். அதனால் நம்மளுக்கு ஒரு புத்துயிர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருள் உங்களுக்கு சத்ருவாக தோணும். வண்டி ஓட்ட உங்களுக்கு டயர்டாக இருக்கும், வண்டி ஓட்ட முடியல, வாகனம் ஓட்டியே போகணுமா, அதுபோல் வேறு வாகனத்தில் போகலாமான்னு தோணும். ஆகவே இதெல்லாம் வாகனம் ஓட்ட கூட உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். ஆகவே கவனமாக இருந்து செயலாற்ற வேண்டிய கடமை. ஆகவே அம்பிகை வழிபாடு, நாக தேவதை வழிபாடு செய்து வருவது சிறந்தது. நாகத்தம்மன், நாகம் சார்ந்த ஆலயம், சர்ப்பத்து உண்டான தேவதை என்னவோ அத்தனை இடத்துல போய் சிறப்பு பூஜை செய்து வர இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மை நடக்கும். பொருளாதார சிக்கலிருந்து விடுபட சூரிய பகவானை மனதார வேண்டிட்டு வருவதே சிறந்தது. தனஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் 12ஆம் இடத்துல மறைந்திருப்பதால் பெருமாளை சேவிப்பதும் சூரியனை வழிபாடு செய்து வரும்போது தனப்பிராப்தம் அதிகரிக்கும். ஆகவே பொறுமையும் நிதானமாக இருந்து இந்த கடகராசி என்பர்கள் செயலாற்றினாலே கைமல் பலன் கொடுக்க சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.